ரொம்ப சீக்கிரமாக ஒரு டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன் பாட் ரைஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வெஜிடபிள் பிரியாணி மட்டும்தான். ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இதை பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணேன். இதில் வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் மீன் மேக்கர்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். யாபி ஸ்கூல்லேருந்து வரும்போதே ஒரே வாசமாக இருக்குது. இன்றைக்கி பிரியாணி அம்மான்னு கேட்டு ரொம்ப ஜாலியாக உள்ள வந்தான். அப்புறம் இதை பார்த்ததும் ரொம்ப அப்செட் ஆகிட்டான். என்னம்மா இது வெஜிடபிள் போட்டு பண்ணியிருக்கேன், எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் உனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் கேபி அப்படி சொன்ன பிறகு தான் சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடவே ஆரம்பித்தா. இல்லைனாலும் சாப்பிட்ருவான். ஏன்னா அவனுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த ஒரு இந்த மாதிரி ரைஸ்லலாம் வெரைட்டி ரைஸ்லாம் போட்டு கொடுத்தாலுமே சாப்பிட்ருவான். இந்த தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம், அப்புறம் இந்த வெஜ் குருமா அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட்ருவான். ஒன்றும் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு வந்து இன்றைக்கி வெறும் தயிர் பச்சடி மட்டும் தான் பண்ணியிருந்தேன். என்னடா வெஜிடபிள் பிரியாணின்னு சொன்னீங்க, வெஜிடபிளே காணுமேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், கேரட், பீன்ஸ், மீன் மேக்கர் எல்லாமே இருக்குல்ல. அப்போ இது வெஜிடபிள் பிரியாணி தானே. அவ்வளோதான், சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.